பண்டைய தமிழ் மருத்துவம் வைத்தியர் கார்த்திகேயன். இன்றைக்கான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தினால பேஷண்ட் ஆகக்கூடியவங்களை எப்படி காப்பாற்றுறது. ஒரு பேஷண்ட் பணத்தை செலவழிக்காம எப்படி சேகரிக்கிறது, சரிங்களா? பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி, பணத்தை நம்ம தேடி போகாமல் இருக்கிற பணத்தை வச்சு சந்தோஷமாக அதை கூட்டுறது எப்படி, மறுபடியும் மல்டிபிள் ஆக்கிறது எப்படி அப்படின்றத மிக தெளிவாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே போல் இந்த சேனலானது பண்டைய தமிழ் மருத்துவத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு சேனல், சரிங்களா? யூடியூப் சேனல். இந்த சேனலை நீங்கள் ஆதரிக்கிறதன் மூலமாக எங்களோட தமிழ் கல்ச்சர், எங்களோட தமிழ் பாரம்பரியம், எங்களோட தமிழ் மருத்துவம் மேலும் வளரும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். அதனால் எங்களோட சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு காணொலியாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அதே போல் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்கோ நீங்கள் நிறைய நேரம் செலவழிப்பீங்க. அதில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் நீங்கள் முழு வீடியோவை பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், சரிங்களா? நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அதே போல் இந்த வீடியோக்கள் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கு, தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனிதன் அவனோட வாழ்நாளில் கண்ணுக்கு தெரியாமல், அவங்களோட நினைவில் இல்லாமல், அவங்க கணக்கிடாமல் செலவழிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் மருத்துவமனை, சரிங்களா? ஒரு மனுஷனுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு மெடிக்கல் ஷாப்லேயும் அக்கௌண்ட் இருக்குது, ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லையும் அக்கௌண்ட் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். இது நிசப்தமான உண்மை. நீங்கள் எப்போ மெடிக்கலோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும், அது சஸ்டைன் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இதில் எப்படி நாங்கள் போகிறது, இது எங்களுக்கும் தான் தெரியும். பட் ஆனால் எங்களால் பண்ண முடியலையே, உடல்நிலை பாதிப்பாயிருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சித்த வைத்தியத்தில் அற்புதமான ரெமிடிஸ் ஏகப்பட்டது இருக்குங்க. அற்புதமான ரெமிடிஸ் இருக்குது, சரிங்களா? சொன்னால் நம்ப முடியாது. ஆனால் இதை அனுபவபூர்வமாக இந்த மருத்துவத்தை எடுத்தவங்களுக்கும் இந்த மருத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இதோட மேஜிக்கல் ரெமெடி தெரியும், சரிங்களா? ஏன் நான் மேஜிக்கல் ரெமெடி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்பவே முடியாத ஒரு குறுகிய காலகட்டத்தில் போகவே போகாது அப்படின்னு நினைக்கிற வியாதிகளை சொடுக்கு போடுற நேரத்தில் போக வைக்கக்கூடிய அற்புதம் இருக்குங்க. தமிழ் மருத்துவத்தில் அப்படி ஒரு மகத்துவம் இருக்குது. இது எப்படிங்க சாத்தியம்? எல்லாம் லேப் வச்சுருக்காங்க, மிஷின்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய படிச்சிருக்காங்க. அதை வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணி நமக்கு மருந்து கொடுக்குறாங்க. அதுவே சக்ஸஸ் ஆகலை. நீங்கள் எதுவுமே இல்லாமல் சித்த வைத்தியத்தில், தமிழ் மருத்துவத்தில் எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் கல்ச்சரில் பண்டைய காலங்களில் சொல்லி கொடுத்தது தாங்க எல்லாத்தோட அளவுகளும், சரிங்களா? தேர் துகள் அப்படின்ற அளவு வரைக்கும் நம்ம ஆங்கிலத்தில் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிருவோம். ஏன்னா அதுக்கு மேலே நம்மளால் அளவுகளை அடுக்க முடியாது, சொல்ல தெரியாது. ஆனால் அதையும் அளவெடுத்து அதுக்கு பிறகும் தூசிகளை கூட ரெண்டாக வகுத்து பார்த்த காலம்தான் பண்டைய தமிழர்களின் காலம். அவர்கள் எடுத்த ஒரு ஸ்டெப்பும் ஒரு முயற்சியும் வியாதிகளை குணப்படுத்த எடுத்திருக்காங்க, சரிங்களா? வியாதிகளை சரி பண்ண, வியாதிகளை கொஞ்சம் அதோட பவரை குறைக்கிறதுக்காக எடுக்கலைங்க. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு வியாதியும் முழுமையாக குணப்படுத்துறதுல அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. வியாதிகளோட வீரியத்தை குறைக்கிறதுல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலை. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தமிழ் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள், சரிங்களா, அதனோட தாக்கம், அதனோட குணம், அதை எப்படி குணப்படுத்துறது அப்படின்றத முதல் கொண்டு அக்கு வேற ஆணி வேற பிரித்து பார்த்துருக்காங்க 18 சித்தர்களும். இதெல்லாம் நம்ம சித்தர்கள்னு சொன்னாலே அவங்க யாரோ அந்த காலத்து மனுஷங்க, அவங்க கிட்ட ஏதோ ஒரு பவர் இருந்திருக்கு, அவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு சித்து விளையாட்டு பண்ணியிருக்காங்க. இது போல கூற்றுகள் நிறைய இருக்குங்க மக்கள்கிட்ட.
சித்த வைத்தியத்தை அனுபவபூர்வமாக அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனோட அற்புதம். சரிங்களா? நீங்கள் 10 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு பேஷண்ட்டை 10 நாளில் ஐயா சாமி என்னை வந்து பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அற்புதத்தை கொடுக்கறதாங்க சித்த வைத்தியம். சரிங்களா? ஒரே ஒரு டோசேஜில் அற்புதம் நிகழ்த்தக்கூடியது தான் சித்த வைத்தியம். பழனி கோயிலை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அறுபடை முருகனை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பழனி கோயில் இருக்கக்கூடிய சிலை வந்து போகர் என்கிற சித்த பெருமானால முருகனோட வழிகாட்டுதலின் பேரில் போகர் அவர்கள் முருகருடைய சிலையை நவ பாஷாணத்தில் உருவாக்கி அந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட பவர் வந்து அந்த மலையில் முழுமையாக ஆதிக்கம் பெற்றிருக்கு. அந்த செவ்வாய் கிரகத்தின் பவர் வந்து அந்த சிலையின் ரூபமாக பன்மடங்கு அதனோட பவரை வீரியத்தை கூட்டி மக்களுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்ற ஒரு கூற்றுல தான் அந்த கோயிலில் அப்படி ஒரு நவபாஷான சிலையை பிரதிஷ்டை பண்ணாங்க. அந்த நவபாஷான சிலையின் மீது கொட்டக்கூடிய விபூதி, அபிஷேகம் செய்யக்கூடிய சந்தனம், அது நம்ம மேலே பட்டாலே பல வியாதிகள் போகுது அப்படின்றத அனுபவபூர்வமாக பார்த்தவங்க தான் நம்ம தமிழ் மக்கள். சரிங்களா? அதை தேடி இன்னைக்கு கோடான கோடி பேர் கோடீஸ்வரர்கள் கூட ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கையில் கொடுக்கறது விபூதி, சிவன், அதாவது நம்ம முருகன் பெருமான் மேலே விழுந்த விபூதி அப்படின்றத நீங்கள் சொன்னாலே போதும், நம்பி வாங்குறவங்க லட்சக்கணக்கில் வாங்குறவங்க பல கோடி பேர் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் யாரால நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 சித்தர்களால் தான் நிகழ்த்தப்பட்டிருக்கு. சரிங்களா? சித்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள். ஆனால் 18 சித்தர்கள் தான் அந்த சித்தர்களுக்கு எல்லாருக்குமே ஆசிரியர்கள். சரிங்களா? அவர்களுக்கு எல்லாருக்குமே ஆசிரியர்கள் முருகப்பெருமான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வைத்தியத்தில் எப்படி பிழை இருக்க முடியும், எப்படி குற்றம் ஏற்படும், எப்படி ஒரு வியாதியை போகாது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு வைத்தியத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட மெடிக்கல் அக்கௌண்ட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். அக்கௌண்ட்டை ஒரே நாள் க்ளோஸ் பண்ணிடலாம். நோ மோர் அக்கௌண்ட்ஸ் இன் மெடிக்கல் ஷாப், நோ மோர் அக்கௌண்ட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். அதாவது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸை பார்த்தாலே வணக்கங்க, நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க. கேட்டாக்கா டாக்டர் வந்து எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர். இதில் பெருமை வேறு. ஃபேமிலியில் எதுக்குங்க டாக்டரு? சரிங்களா? உங்கள் ஃபேமிலியில் படிக்க வச்சு உங்களோட பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக படிக்க வச்சிங்கன்னா அவங்க டாக்டராக இருந்தால் அது சந்தோஷம். அதை விட்டுட்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு டாக்டரை நீங்கள் வாடகைக்கு எடுத்துருந்தீங்கன்னு சொன்னாக்கா அதை விட ஒரு அவமானம் எதுவுமே கிடையாது. இதில் வந்து நம்ம கோவப்படுறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ எதுவுமே இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தப்பு நம்மக்கிட்ட இருக்கு. சரிங்களா? ஆந்தி வேலை போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நபர் பஸ்ஸில் பார்க்குறேன். அவர் பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 5-6 மருந்தை எடுத்துட்டு டக்குன்னு கையில் பிரித்து போட்டு தண்ணி எடுத்து டபக்குன்னு வாயில் போட்டு சாப்பிட்டோன்னே நான் கேட்டேன், என்னங்க ஆச்சு அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு வந்து கொஞ்சம் நாளாகவே பால்பிட்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா? திடீர்னு ஒரு பதட்டப்படுவேன். நான் ஆஃபீஸில் டென்ஷன்லேயே இருந்ததுனால எனக்கு அது பதட்டம் வந்துருச்சு. அதனால் டாக்டர் வந்து இந்த மாத்திரைகள் எல்லாமே சாப்பிட சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? மாத்திரைகளில் மருந்துகள் எல்லாமே சாப்பிட சொல்லியிருக்கிறார் அப்படின்னாரு. உடனே எனக்கு ஒரே ஷாக்கிங். அதுக்கேங்க 6 மருந்துகள் கிட்ட நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு. இல்லை, இது எல்லாமே போடணுமா, இதில் ஒன்று விட்டால் கூட பிரச்சனை ஆகிடுமா? சரிங்க, என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஐடி கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன். எனக்கு பெரும் அதிர்ச்சிங்க. ஐடி கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு படிச்சிருப்பாரு, அவரோட நாலேஜ் என்ன, அவர் எப்படி இப்படி ஒரு அடிப்படையான விஷயத்த கூட தெரிஞ்சிக்காம அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை நம்பி அவர் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. அவரோட ஏஜ் 33 வயசில் நீங்கள் 6 மருந்துகளை தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா அது மேபி சுகரை எடுத்து போய் விடலாம், இல்லை கேன்சரில் கொண்டு போய் விடலாம், இல்லைன்னா உங்களோட லெகுமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகலாம், இல்லைன்னா நியூரோ சிஸ்டம் எல்லாமே டேமேஜ் ஆகலாம். சரிங்களா? இப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு கடைசியில் வந்து நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப்லேயோ மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு மருத்துவரை வந்து நம்ம ஃபேமிலிக்காக வாடகைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும், மன வருத்தமாக இருக்குது, மனத்தில் கஷ்டமாக இருக்குது, பணத்தை என்ன சம்பாதிக்கவே முடியல, சேகரிக்கவே முடியல அப்படின்னாக்கா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணத்தை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் எப்படி ரைஸ் ஆகும்? ஆகாது இல்லை.
அதே போல் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் பேங்க்கில் எப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும்? ஏன்னா உங்களோட நாலேஜே டோட்டலாக சாப்பிட்ரும். உங்களோட நாலேஜே இல்லாமல் போயிடும். உங்களோட நியூரோ சிஸ்டம் வேலை செய்யாது. அல்சைமர் ப்ராப்ளம் வந்துடும். சரிங்களா? உங்களோட கணையம் பாதிக்கப்படும். நீங்கள் அதிகமான மருந்துகள் உட்கொள்ள கணையம்ன்றது டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். அது ஓரளவுக்கு தான் அடி வாங்கும். மேலே நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கணையம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா சிரோசிஸு, ஃபேட்டி லிவர், இதெல்லாமே என்னென்னவோ வியாதிகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் கண்டினியூவேஷன் இருந்ததுன்னு சொன்னாக்கா அவங்களோட சந்ததியே அழிச்சிரும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போய்கிட்டு இருக்கிற முறை முழுக்க தவறானது. உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் சரிவர தேர்ந்தெடுக்கணும். உங்களோட பண்டைய காலத்து உங்களோட முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு முறைகளை ஒரு வேலையாச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவர்கள் கஞ்சி குடித்தாங்கன்னா கஞ்சி குடிங்க, அவர் கூழ் குடித்தாருன்னா நீங்களும் கூழ் குடிங்க. அவர் பச்சை கறியை அடித்து சமைச்சு சாப்பிட்டாருன்னு சொன்னாக்கா நீங்கள் கறி வகைகளை சாப்பிடுங்க. இல்லை அவங்க காய்கறிகள் மட்டுமே சாப்பிட்டாங்க, அவங்க தயிர் சாதம், பால் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை ஒரு வேளை உணவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பண்டைய காலம் முன்னோர்கள் வழியில் நீங்கள் போகும்போது டெஃபினட்டாக உங்களோட உடலில் உருவாகக்கூடிய நோய் நொடிகள் தீரும். அதுக்கு வித்து உருவாகாது. சரிங்களா? அதுக்கு ஒரு சீட்லிங் ஸ்டார்ட் ஆகாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதே போல் சித்த வைத்தியத்தில் அற்புதமான சின்ன ரெமெடிஸ் இருக்குங்க. சின்ன ரெமெடிஸ் இருக்குது. தமிழ் மருத்துவத்தில் இல்லாத ரெமெடிஸே கிடையாது. அந்த ரெமெடிஸ் நீங்கள் அன்றாடம் நீங்கள் எடுத்துக்கிடும் போது உங்களுக்கு உடலில் பெரிய மருத்துவ செலவுகள் வராது. சரிங்களா? மருத்துவ ப்ராப்ளம், அதாவது மருத்துவத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படாது. அன்றாட வாழ்க்கை இயல்பாக உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வரக்கூடிய பணத்தை நீங்கள் சேவிங்ஸில் மட்டுமே வைக்கலாம். சாப்பிட்டது போக மீந்தது பத்திரமா வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம சாப்பிட்றதே கம்மி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் மருத்துவத்துக்கு கொடுக்கறது வாழ்க்கை வேணாம். முழிச்சுக்கோங்க. தெளிவான உணவுகளை தேர்ந்தெடுங்க. சரிங்களா? நியாய விலை கடைகளில் போயிட்டு நல்ல பொருட்களை தேடி வாங்கி நல்லபடியாக சாப்பிடுங்க. நியாய விலை கடைனாக்கா நியாயமான விலையில் கொடுக்கக்கூடிய உங்களோட முன்னோர்கள், உங்களோட வழியில் வந்தவங்க, உங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேண்டியதெல்லாம் அவங்கக்கிட்ட தான். சரிங்களா? மருத்துவரான எங்ககிட்ட கிடையாது. ஸோ இது போல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னு சொன்னாக்கா டெஃபினட்டாக 101% சொல்கிறேங்க, உங்களோட பண கஷ்டம் தீர்ந்துவிடும். பணத்தை நீங்கள் சேகரிக்க வேண்டிய முதல் இடமே மருத்துவத்திலிருந்து பணத்தை மீட்டெடுக்கணும். இதுதான் நீங்கள் பணத்தை சேகரிக்க வேண்டிய முதல் வழி. உங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டது போக நீங்கள் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கான பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதை உங்களால் கணக்கெடுக்க முடியும். ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கே அங்கே திண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முறையான உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலை. அதனால தான் நீங்கள் மருத்துவத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அதனால தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு 0ல் இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் முதல்ல ஆடிட் பண்ணணும். சரிங்களா? உங்களோட 2 அக்கௌண்ட்டையும் முதல்ல ஆடிட் பண்ணி எந்த அக்கௌண்ட்டில் டெபிசிட் இருக்குது, எந்த அக்கௌண்ட்டில் ஓவர் பெய்ட் இருக்குதுன்றதை பார்த்துட்டு அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி இதில் நீங்கள் கிரெடிட் பண்ணுங்கள். சரிங்களா? இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியும். சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் அந்த பால்பிட்டேஷன் இருந்த நபர் எடுத்துக்கொண்ட மாத்திரைகள் அதுக்கப்புறமா நான் அவருக்கு கொடுத்த ஒரே ஒரு அறிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய மனசில் இல்லாத ஒரு சிரிப்பை ஒரு நிமிஷம் கொண்டு வாங்க. சரிங்களா? ஒரு நிமிஷம் உங்கள் மனசில் இல்லாத ஒரு சிரிப்பை கொண்டு வாங்க. ஒரு ஜோக் பாருங்கள், இல்லைன்னா உங்களோட காதலைக்கிட்டேயோ இல்லைனா உங்களோட பெற்றோர்கள்கிட்டயோ இல்லைனா உங்களோட பிள்ளைகள்கிட்டயோ பேசின விளையாடின விஷயங்களை ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அந்த சிரிப்பு உங்கள் மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னாக்கா இந்த 6 மருந்து தேவையில்லை, இந்த சிரிப்புன்ற அருமருந்து போதும் அப்படின்றத சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு பல நாள் அவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். இப்போ அவர் சீரும் செழிப்புமாக இருக்கிறாரு. அவர் மாத்திரைகள் எடுக்கிறதே கிடையாது. நல்ல ஆரோக்கியமான உடற்பயிற்சிகள் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு அட்டகாசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? சின்ன சேஞ்சஸ் தாங்க, எல்லாமே சின்ன மாற்றங்கள் தான். பெரிய வீடியோவாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கும். சரிங்களா? அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம்.